யோசிக்கொண்டால் என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். பயோடோம்ல கடைசியாக நாங்கள் பார்க்க போன ரீஜியன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் மற்ற ரீஜியனை விட அதிகமான ஹியூமிடிட்டி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் ஹியூமிடிட்டி இருக்குமாமா. அதனால் உள்ள என்ட்ரானதுமே அந்த வார்ம்த்தை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எப்படி நம்ம சீசைடு ஏரியாஸ்க்குலாம் போனால் அங்கே வந்து நமக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்ல, ஏன்னா அங்கே உள்ள காற்றுல வந்து ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பேசிக்காகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கிற ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் சம்மரில் 24 to 28 டிகிரிஸ் இருக்குமா, வின்டர்லேயே 21 to 24 டிகிரிஸ் தான் இருக்குமாம்மா. ஏன்னா மற்ற ஏரியாவில் எல்லாமே வந்துட்டு டெம்பரேச்சரில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 டிகிரியாவது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இங்கே வின்டர்லேயே 21 to 24 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு சூடாக தான் இருக்கும் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள ட்ரீஸ்லாம் பார்த்தா வந்து நம்ம ஊர் சைடில் உள்ள மரங்கள் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேப்பிள் ஃபாரஸ்ட்டில் பார்த்த ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ஊசியிலை மரங்களாக இருந்துச்சு. அதெல்லாம் நார்மலாக நம்ம ஊரில் பார்க்க மாட்டோம். பட் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊரில் யூஸ்வலாக மலைப்பகுதிகளில் நம்ம பார்க்குற மரங்கள் மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட ட்ரீஸ், கேவ்ஸ், லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேறு வேறு இடத்துல உள்ள வேறு வேறு ஸ்பீஷீஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது பேரட்ஸ் தான். இதில் ஸ்கேர்லெட் மக்காவ் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ மக்காவ்னு 2 டைப் ஆஃப் பேரட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கேர்லெட் மக்காவ்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் உள்ள பஞ்சவர்ண கிளி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஸ்கேர்லெட் மக்காவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இந்த ப்ளூ அண்ட் எல்லோ மக்காவை நான் நம்ம ஊரில் பார்த்ததில்ல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதோட தமிழ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நாங்கள் பார்த்தது கோல்டன் லயன் டாமரின் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மங்கி தான். இதை பார்த்ததும் ஃபஸ்ட்டு தோண டயலாக் என்ன அப்படின்னா, என்னடா இது உடம்பு ஃபுல்லாக பான்பராக்கு துப்பு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள வாட்டர் பாடிஸில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும், என்ன டர்ட்டில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்லை பாட்டில் வர மாதிரி அப்படியே வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இடையில ஒரு டர்ட்டில் வேறு வந்துட்டு நானும் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி வந்து வித்தை காட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது ஸ்னேக்கை தான். பட் அதை பார்த்தா ஸ்னேக்கு மாதிரியே தெரியாது. லிட்டரலி அங்கே உள்ள ட்ரீயோட லீவ்ஸ் மாதிரி அதே கலரில் அப்படியே இருந்துச்சு. அதுவும் ஒரு மரத்தோட கிளையை வந்து அப்படியே சுருளாக சுற்றி அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் உத்து பார்த்தா தான் அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னே தெரியும். அந்த அளவுக்கு பச்சை கலரில் இருந்துச்சு. அதுக்கு பேர் எமரால்டு ட்ரீ போவாமா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயே ஒரு தவளையும் இருந்துச்சு. என்னடா அது பாம்பையும் தவளையும் ஒரே கூண்டுக்குள்ளே போட்டிருக்காங்களே, பாம்பு தவளையை சாப்பிட்றாதா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஸ்னேக் வந்துட்டு நான் வெனாமஸா, அதாவது அது வந்து விஷமே இல்லாத ஸ்னேக்கா. நாள் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி மரக்கிளையில் வந்து சுற்றிக்கிட்டு அது பாட்டுக்கு செவனேன்னு படுத்திருக்குமாமா. ஆனால் அந்த ஃப்ராக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டையிங் பாய்சன் டார்ட் ஃப்ராக். அதாவது அதோட உடம்புல ஸ்கின் மேலேயே வந்துட்டு விஷம் இருக்குமாமா. அந்த விஷத்தை வச்சு கிட்டத்தட்ட 20,000 எலியை கொள்ளலாம், இல்லைனா 20 ஆளுங்களை கொள்ளலாமா. அந்த அளவுக்கு விஷம் வந்து அந்த தவளையோட மேலே இருக்குமா. ஸோ அதனால அந்த தவளை தான் ரொம்ப ஆபத்தானது. அந்த ஸ்னேக் வந்து ஆபத்தானது கிடையாது. ஏதோ ஒரு படத்தில் வரும்ல, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவன்கிட்ட மாட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பாம்பு கிட்ட அந்த தவளை மாட்டல, அந்த தவளை கிட்ட தான் இந்த பாம்பு மாட்டிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கே இருந்தது எல்லோ அனகோண்டா. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அது கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலுமே லைட்டாக நமக்கு வெளியில் பயமாக இருக்குது. அதுலேயும் ஒரு சில ஃபிஷ்லாம் வாயசிக்கிறத பார்த்தா ஏதோ நம்மள திட்டுற மாதிரியே இருந்துச்சு. அடுத்து அங்கே வச்சுருந்தது வவ்வால் தான். அதுலேயும் மெயினாக இதோட பேர் என்ன அப்படின்னா ஜமைக்கான் ஃப்ரூட் ஈட்டிங் பேட். அதாவது இந்த வவ்வால் வந்துட்டு ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுமாமா. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் போல். அண்ட் இந்த வவ்வால் பார்த்தீங்கன்னா யாரா இவன் மூக்குக்கு மேலே தும்பிக்க வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. Comme son nom l'indique, en fait, c'est un champignon qui pousse dans les grottes. Et avec le réchauffement climatique, on le va... கண்ணுக்குட்டியும் பன்னிக்குட்டியும் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு மிருகம் இங்கே ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியல, அந்த நேம் போட்டிருப்பாங்க, போய் பார்த்தா தெரியும்.
ஸோ அந்த பன்னிக்குட்டி அண்ட் கண்ணுக்குட்டியோட கிராஸ் பேர் வந்து கேபிபாரா. ஆண்கோழி மாதிரி இருந்துச்சுல, அது பேர் தான் சன்பிட்டான் போல. ஃபர்ஸ்ட் நான் உள்ள போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரீஜன். பட் செகண்ட் ரீஜன்ஸில் போகும்போது வந்துட்டு பென்சில்லாம் நான் அந்த கார்ட்டூன் தான் பார்த்துருக்கேன். அதில் தான் பென்சில் பார்த்துட்டு நேரில் ரியலாக ஒரு பென்சில் பார்க்கும்போது ஆக்டிவிட்டிஸ் போகும்போது ஃபிட்டாக இருந்துச்சு. அண்டு அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா வா அப்படின்ற மாதிரி லைக் கண்ணுத்தான் வர மலர் சாங்கெல்லாம் உள்ள போகும்போது அது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் அருவி சவுண்ட்லாம் கேட்குறது, அருவி சட்டை கஷ்டம்லாம் சவுண்ட்லாம் கேட்கும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த சன்லைட் மாதிரியான வெளிச்சம் வந்துடும், இதுக்குள்ள இருக்கிற வார்ம்த் ஆகும். அண்ட் இங்கே இருக்கிற அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் என்ட்ரானிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த கெட்டப்லாம் போட்டு ட்ரெக்கிங் வந்திருக்கோம் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நீங்கள் வார்மாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கெட்டப் கொஞ்சம் தேவையில்லை, கொஞ்சம் வந்துட்டு நம்ம எல்லாம் மாற்றணுங்கிறது இதே கெட்டப் சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த இடம் கொஞ்சம் வார்மாக இருக்கும். அண்ட் வெளியில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கூலாக தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் வார்மாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிக் ரீஜனுக்கு போகும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் போல பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பிள் அந்த ரீஜன் போகும்போது அதில் வந்து நார்மலாக கனடா வெதர் எப்படி இருக்கும் அந்த ரீஜனில் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த என்விரான்மெண்ட்டில் எந்த மாதிரி வெதர் இருக்கும் அப்படிங்கிறத ப்ராவாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காம இங்க வந்தீங்க அப்படின்னா மான்ட்ரியல்ல இது பேர் பயோடோவும் மறக்காம. மேல போன அர்த்தம். ஆமா உண்மையாலே மேல தானே போற, அப்ப மேலதான். அது பென்குயின். அப்படி நாங்கள் டாப் வியூவில் இருந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போது ரொசேட் ஸ்பூன்பில் அண்ட் ஸ்கார்லட் ஐபிஸ் அப்படின்ற 2 டைப் ஆஃப் கலர் கொக்கை பார்த்தோம். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனால் அங்கே ஒரு செக்ஷன் இருந்துச்சு, அதுக்கு பேர் பயோமெஷின். அதாவது அங்கே உள்ள ஸ்பீஷீஸ்க்கு அனிமல்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் மருந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அந்த பயோடோமோட பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரியான வியூ தான் வந்து அந்த பயோமெஷினில் வச்சுருந்தாங்க. இந்த பயோடோமில் இருக்கிற நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு பூச்சி தான் சாப்பிடுமா. ஸோ அதனால இவங்களே அந்த பூச்சியெல்லாம் வளர்க்குறாங்களாம். ஏன்னா அது வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த பூச்சியை தான் வளர்ப்பாங்களாமா அவங்க. இந்த பூச்சியை தான் அனிமல்ஸ்க்கு சாப்பிட கொடுப்பாங்க. கடல்ல உள்ள அனிமல்ஸ்க்கு இந்த பிரின் ஷ்ரிம்ப் அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்களாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதை தான் வளர்த்து அவங்க கடல்ல உள்ள அனிமல்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணுவாங்க. ஸ்லாத் என்னென்ன சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த லிவரை இழுத்தோம் அப்படின்னா ஸ்லாத் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பக்கம் கீழே இறங்குமாமா. இது இல்லை அப்படின்னா அது மேலே போகுமாமா. ஸோ ஸ்லாத் என்ன ஃபுட்டு கரெக்டாக சாப்பிடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இது இழுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். இது வந்து கீழே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, இது என்ன எக் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மேலே போகுது. அடுத்து காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுது, மேலே இந்த மாதிரி ஒரு ஃபுட் போட்டு இந்த ஃபுட் வந்து நம்ம எடுக்கிறோம் மேலே போகும். Oh, that's what sloth eats. Stick? Okay, this one. அணில் சாப்பிடும்ல ஒரு நட்ஸ், அதுவும் இந்த குச்சியும் மட்டும்தான் ஸ்லாத் சாப்பிடும் போல. அது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது கீழே வருது. மற்ற எதை ப்ரெஸ் பண்ணாலுமே மேலே போகுது. When I entered the biodome for the first time, I was amazed with the artificial rock formations. They are so realistic. Actually உண்மைதான், அங்கே உள்ள ராக் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ராக் உருவாக்கியிருக்காங்களாமா. நைஸ். புல்லிங்கோ பென்குயினோட மாடல் போல இது.
ஸோ மிருகங்கள்லாம் நம்ம கிட்ட பேச முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ரே எடுத்து அதோட ஹெல்த் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே இதோட மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்சில் சொல்லும், இல்லை இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் சொல்லும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் வந்து அவங்க ஃபோனை இங்கே சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிடலாம். இப்போ உங்கள் ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து கூட உங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம். எப்படி சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல இது எல்லாமே லாக்கர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணி இந்த லாக்கர்ஸில் வச்சுட்டு போயிடலாம். அது எப்படி வேறு யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்களா அப்போவே வந்து உங்களுக்கு பின் க்ரியேட் பண்ண சொல்லுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து பிஸியாக இருக்குது 5 நிமிஷம் அப்படின்னு காட்டுதா, அப்போது 5 நிமிஷம் வந்து அவங்க இன்னும் சார்ஜ் ஆக வேண்டியது இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது, பட் அதை நீங்கள் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பின் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்லாட்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டீங்க, உங்களோட 6 டிஜிட் பின்னை வந்து கிரியேட் பண்ணிடலாம். அப்படி கிரியேட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை வந்து இந்த ஸ்லாட்டில் வந்து சார்ஜ் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த 6 டிஜிட் பின் போட்டால் மட்டும்தான் அந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ண முடியும், வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. செமையில சேஃபாக உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். போகும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, என்னன்னு காட்டுறேன், கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம நடக்க நடக்க சென்சார் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு அனிமலோட வாய்ஸை ஆட் பண்ணிடுவோம். நைஸ். ஸோ தட் ரியலாகவே நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே போகிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு சம்மரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்மரைஸ். ஸோ முடிச்சாச்சு. ஸோ டாடா பாய் பாய் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம்.